சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னது புது நம்பர் இருந்து கால் வருது? யாரா இருக்கும்? ஹலோ, நான் ராஜேஷ் பேசுறேன் ராம். சுகன்யாவோட ஹஸ்பண்ட். சொல்லுங்க. பாட்டி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க ராம். பாட்டி மீனா பேரை சொல்லிட்டே இருக்கிறாங்க. மீனா வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது ராம். நான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல. அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன். மீனா வீட்ல இல்ல, நான் கால் பண்ணி பாக்குறேன். மீனா வந்தோடனே நான் பாட்டியை வந்து பார்க்க சொல்றேன். வச்சிடறேன் ராம். நானே பாட்டியை பார்க்க கூடாதுன்னு திட்டி அமிச்சேன். இப்ப நானே எப்படி போய் பாட்டியை பார்க்க சொல்றது? ஏய் நில்லு. எங்க போயிட்டு வர்ற? கோயிலுக்கு போயிருந்தேன். நீ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போ. பாட்டி உன் பேரை சொல்லிட்டு இருக்காங்களா? நான் தான் உன்னை பாட்டியை பார்க்க வேணாம்னு சொன்னேன். இப்ப நானே சொல்றேன், போய் பாட்டியை பாரு. என்ன யோசிக்கிற? ஹாஸ்பிட்டலுக்கு போய் பாட்டியை பாரு. பாட்டி மட்டும் என்னைய பார்க்கணும்னு சொல்லியிருந்தா அவங்க காலையில விழுந்து கிடந்திருப்பேன். பாட்டியை என்ன சொல்லி மயக்கி வச்சிருக்கோன்னு தெரியல. உன் பேரை சொல்லி சொல்லியே புலம்பிட்டு இருக்காங்களா? உன்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கூட பாட்டிக்காக தான் உன்னை போய் பார்க்க சொல்றேன். என் பேச்ச மதிக்கவே கூடாது முடிவு பண்ணிட்டியா? இல்ல பாட்டிக்கு என்னன்னாலும் பரவாயில்லன்னு அப்படியே விட்டுட்டியா? டேய் ராம், என்னடா பிரச்சனை? பாருங்கம்மா, நான் என் மேல கோபப்படுறேன்னு என்ன திட்டுறீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? அங்க பாட்டி மீனா மீனான்னு புலம்பிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொன்னா போகாம இங்கே நின்றுட்டு இருக்காமா? என்ன சொல்றதுன்னே தெரியல. பாட்டிய பார்க்கலான்னு போனா திவ்யா திட்டுறா, போகலன்னா ராம் திட்டுறா. இங்க அத்தையும் கஸ்தூரி அம்மாவும் வேற கோச்சிட்டு இருக்காங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்?